அனைவருக்கும் வணக்கம். அதாவது மெட்டீரியல், நான் மெட்டீரியல், உடம்பு மெட்டீரியல், அதுக்குள்ளே உள்ள உயிருங்கிறது அது மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, அது நான் மெட்டீரியல். ஸோ கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் மெட்டீரியல், கண்ணுக்கு தெரியாததெல்லாம் நான் மெட்டீரியல். அது ஆத்மான்னு சொல்லலாம், இல்லை மாயம்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், பவர்னு சொல்லலாம். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒன்று தான் உருவாக்கியிருக்கு. அப்படி தானே இருக்க முடியும். இப்போ நம்ம காட்சிக்கு நமக்கு இருக்கிறது என்னது? சூரியன். அந்த சூடு உடம்புல இருக்குது. அதுதான் நம்மளை காலையில் பொழுது விடிய நம்மளை காலையில் எழுப்புகிறது, மாலையில் காணாமல் போகிறது, அப்புறம் இரவு நேரங்களில் நிலவு வருகிறது. மெட்டீரியல். ஆமாம், கண்ணுக்கு தெரிகிற காலையில் தெரிகிறது சூரியன், இரவில் தெரிகிறது சந்திரன், ஆனால் எப்பொழுதுமே தெரிகிறது நம்ம பூமி. ஏன்னா நம்ம அது மேலே இருக்கிறோம். இந்த மெட்டீரியலை தான் நம்மளை உருவாக்கியிருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள், அப்புறம் அந்த மலைகள் ஹில்ஸில் வர்ற தண்ணி தான் நம்ம வாழ்க்கையை நிர்மாணிக்குது. ஏன்னா பண்டைய நாகரிகங்கள், ஓல்டன் நம்மளுடைய பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட், பரிணாம வளர்ச்சி எல்லாமே ஆற்றங்கரை ஓரமாக தான் நடந்திருக்கு. நம்மளுடைய வாழ்வியல் வரலாறில் பார்த்தோம்னா தண்ணி இல்லாமல் நம்ம கிடையாது. தண்ணி ஒரு மெட்டீரியல். ஆனால் காற்று ஒரு மெட்டீரியலா நான் மெட்டீரியலா கண்ணுக்கு தெரியல. அப்போ அதை ரெண்டையும் மெட்டீரியல்னு சொல்லலாம், நான் மெட்டீரியல்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி தான் கடவுளுங்கிற சக்தியும். கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால அதை மறுக்க முடியாது. ஆத்மா கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஆத்மான்னு ஒரு பேர் வச்சு தானே நம்ம இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் மதிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, மதிக்கலாம். ஆலயங்களெல்லாம் மதிக்க வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது, மதிக்கணும், தப்பு இல்லை. எல்லா மட ஆலயங்களையும் மதிக்கலாம், அன்பு காட்டலாம், கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம் தவறில்லை. ஆனால் அதையும் தாண்டி மேல்நிலைக்கு நாம் சென்ற பிறகு அதனை நோக்கி நம்ம பயணம் ரொம்ப சீக்கிரமே நம்மளை இறைநிலை அடைய வைக்கும். காலேஜுக்கு போயிட்டு நம்ம டாக்டரேட் ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம போய் எல்கேஜி யூகேஜி பற்றியோ போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த எல்கேஜி யூகேஜி பெட்டராக வர்றதுக்கு என்ன வழின்னு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். அவங்க எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு பில்டிங் இல்லைன்னா நம்ம ஒரு ஃபண்டை கொடுத்து அந்த நல்ல பில்டிங் கொடுக்கலாம். அந்த எல்கேஜி யூகேஜி அந்த அந்த சிலபஸை இன்னும் நல்லபடியாக மென்மையாகவும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் அந்த குழந்தைகள் நல்லா ரசிக்கிற மாதிரியும் செய்யலாம். இப்படி தான். அதுக்காக நம்முடைய மார்க்கத்தில் 5 மார்க்கம், அதில் பக்தி மார்க்கம் ஒரு மார்க்கம், தவறு இல்லை. ஆனால் இந்த பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம் எல்லாமே கடைசியாக முக்தியை நோக்கி போகிறதுக்கு தான். இதில் ஞான மார்க்கங்கிறது தான் என்னுடைய மார்க்கம். அதான் அத்வைதம். ஆண்டவன் அப்படிங்கிறவன் மெட்டீரியலாகவும் இருக்கிறான், நான் மெட்டீரியலாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறாரு, அருவமாகவும் இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் புரிந்தமையால், தெரிந்தமையால், அறிந்தமையால் நான் சொல்கிறேன். சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கு இது தெரியும்னு சொல்லி தானே ஆகணும். அதனால் பூமியை ஒரு மெட்டீரியல் நினைக்காதீங்க. ஆனால் அந்த பூமியை இயக்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. பூமியை சுற்றுறதுக்கான ஃபோர்ஸ் யார் கொடுத்தா? நம்முடைய சூரியன். அது ஒரு மெட்டீரியல். அதில் அந்த விளக்கரிக்கிறதுக்கு தேவையான, எரியறதுக்கு தேவையான அந்த ஃபியூலை யார் கொடுத்தா? நினச்சி பாருங்கள். பஞ்சபூதகிரின்றி நாம் இல்லை. ஆகவே எதனையும் நம்ம எந்த மார்க்கத்தையும் நம்ம ஏளனமாக நினைக்க வேண்டாம். பக்தி மார்க்கம் இருந்துட்டு போட்டோம், கோயில்கள் அப்படி தான் நம்ம ஆரம்பத்தில் வந்தோம். ஆனால் ஞான மார்க்கத்திற்கு முயலுங்கள். அதான் தியானம் செய்வது, தன்னைத்தானே அறிவது. அதனால் அறிவுன்னு சொல்கிறோம். அந்த அறிவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அறிவாளி ஒருவர் ஒரு செயலை செய்வார், அதன் மூலமாக புதுமையான ஒரு கண்டுபிடிப்புகள் நம்ம கைக்கு வரும். அதை வச்சு நம்ம வாழ்க்கை மேம்படும். நம்ம உலகத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ அறிவுங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அந்த அறிவாளி அவர் செயல்பட்டு ஒன்றை உருவாக்கி அது நமக்கு பயன்படும் பொழுது நம்ம அவர் அறிவை ஏற்றிக்கிறோம், ஒரு அறிவாளின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிற ஒன்று செயல்பட இதற்கு பின்னால் ஒரு அறிவாளி இருந்து தான். அந்த அறிவாளி தான் மெட்டீரியலாகவும் இருக்கிறாரு, நான் மெட்டீரியலாகவும் இருக்கிறாரு, உருவமாக இருக்கிறாரு, அருவமாக இருக்காரு. அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு எல்லோரையும் வாழ்த்தி எல்லோரும் ஆனந்தமாக இருக்க, எல்லோருக்கும் நம்ம உதவி, நம்மளும் ஆனந்தமாக வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லது செய்வோம்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.